Hi everyone, this is Praveen Kumar, Assistant Professor, Department of Computer Science with Cybersecurity, Dr. SNS Rajalakshmi College of Arts and Science, Coimbatore. And today we are talking about topic for operating systems. And there are three parts I will give in. And the first part, introduction to operating system, and then initial objective. Uh, an operating system is a system software that manage all the resource of the computing device, acts as a interface between the software and different parts of the computer or the computer hardware, and managing the overall resource and operations of the computer. And what is the operating system used for? As a platform for application and managing input and output unit, and multitasking and managing memory and files, provides the security. A modern computer consists of the one or more than processor and main memory. And main memory, we are the uh, RAMs and storage purpose, and disk and printers and various of input and output devices. Managing all the devices and variated components requires layer of software. The operating system. Uh, so what is the operating system சொல்லணும்னா மாடர்ன் கம்ப்யூட்டர், அதாவது ஈஸியாக டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னு சொல்லணும்னா ஒரு சிபியூவை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரோட ஹார்ட்னு சொன்னீங்கன்னா ஆஸ் அ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதோட பிரெயின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே அலோகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னு வைங்க, ஒரு ஆர்கனைசேஷன் கீழே தான் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம். எந்த ஆர்கனைசேஷன் சொல்லலாம்னு பார்த்தா கவர்மெண்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் கீழே தான் ஒவ்வொரு உள்ளாட்சி ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ முதல்வர் இருக்காரு, முதல்வர் கீழே தான் நிறைய துணை முதல்வர், அதுக்கப்புறம் நிறைய பேர் இருப்பாங்க. பொருளாளர் துறை, இந்த மாதிரி ஒவ்வொரு கல்வித்துறை இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர். ஸோ அந்த முதல்வர் த ஹெட்டு தான் ஓஎஸ்ன்னு சொல்றது. ஸோ அந்த ஓஎஸ் தான் நமக்கு ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு ஒர்க்குமே அசைன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல இருந்து நீங்கள் காப்பி பண்ண போறீங்க அப்படின்னா தட் கால்ஸ் டு மெமரி மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த அந்த டைமில் வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்த வந்து யூசர் சொல்கிற விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம நிறைய கீபோர்ட்ஸில் இருக்க இன்புட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே. தேர் ஆர் த ஆல் த காம்பனன்ட்ஸ், அதுதான் நம்ம சொல்கிறது. மேனேஜிங் ஆல் திஸ் வேரியட் காம்பனன்ட்ஸ் ரெக்யூட்ஸ் எ லேயர் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ ஒவ்வொரு லேயருக்கும் கீழே தான் ஒவ்வொரு விஷயமும் ஒர்க் ஆகும். அதாவது ஒருத்தர் கீழே ஒருத்தர், அதாவது உள்ளாட்சி அதாவது மாநகராட்சி உள்ள, அதுக்கப்புறம் பேரூராட்சி, இந்த மாதிரி நிறைய வருதுல அந்த மாதிரி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஐ வில் டாக்கிங் டு திஸ் டைப். ஸோ இட்ஸ் நாட் ஏ பொலிட்டிக்கல். ஸோ அதை முதல் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பொலிட்டிக்கலுக்கு நான் எதுவும் சொல்லலை, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது எதை சொன்னால் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அது மாதிரி. ஸோ மாடர்ன் லைஃப்பில் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா ஓகே பொலிட்டீஷியன்ஸ் பற்றி நம்ம சொல்லலாம், இல்லைனா வேறு ஏதாவது கூட நம்ம இன்னும் வேறு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு காலேஜை நீங்கள் சொல்லலாம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சேம் விஷயம்தான். ஒரு ஆர்கனைசேஷன் தான் காலேஜ்னு வச்சுங்க. இல்லைன்னா நம்ம பேரண்ட்ஸே நீங்கள் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அவங்க சொல்கிறத வச்சு தான் நாம் எல்லாருமே இங்கே வர்றது. ஸோ தட்ஸ் கால் டு ஈஸி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஏன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வாட் இஸ் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நீங்கள் இதை பார்த்துக்க முடியும். ஸோ அதோட பார்ட் 2 தான். அதாவது ஓஎஸோட கோல்ஸ் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு சால்விங் த யூசர் ப்ராப்ளம்ஸ். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு யூசருக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஃபோனில் இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை நீங்களே சால்வ் பண்ணிட்டீங்கனாலே அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபோன் தான். இப்போது ஆப்பிள் இருக்குது, நிறைய பிராண்டட்ஸ் இருக்குது. ஸோ மோர் தென் 10 ஆர் சம்திங் பிராண்டட்ஸ் இன் மொபைல் வேர்ல்டில் இருக்குது. ஸோ ஒய் ஆர் யூ சூஸிங் ஃபர்ஸ்ட் திஸ் பர்டிகுலர் மொபைல்ஸ்? ஸோ நீங்கள் எனக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா, ஏன் நம்ம இந்த மாதிரி ஃபோன்ஸை நம்ம வாங்குகிறோம்? அதாவது இப்போது ஆப்பிள்னா ஆப்பிள் ஏன் வாங்குகிறோம், இல்லைனா
சாம்சங், இப்படி ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் ஆஃப் த இது இருக்குது, மொபைல்ஸ் இருக்கு. ஆனால் ஏன் நம்ம அதை வாங்குறோம்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருப்போமா? we are already you are thinking for only ஒன்று தான். நம்ம திங்க் பண்ணுறதெல்லாம் இதை பற்றி தான். எதுனா சரி இது நல்லா இருக்கும், இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். And then where does the OS fit in? And service provided by an OS. And thank you so